சவ் சவ் கூட்டு சப்பாத்தி பூரிக்கெல்லாம் அருமையான சைட் டிஷ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சவ் சவ் பைத்தம்பருப்பு இது ரெண்டையும் வேக வச்சிருங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் தேங்காய் எண்ணெயில் தான் இதை செய்யணும். கடுகு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு லைட்டாக டாஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா உப்பு, மஞ்சத்தூள், வேக வச்சிருந்த சவ் சவ், அரைச்சி வச்சிருந்த தேங்காய், வேக வச்சிருந்த பாசிப்பருப்பு, ஃபைனலா பெருங்காயத்தூள் போட்டு இறக்குனீங்கன்னா அருமையான சவ் சவ் கூட்டு ரெடி. பூரி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. டாடா, பாய்.